தொடர்ந்து இரண்டாவது நாளாக பெய்த கனமழையால் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார். சுதன், வணக்கம். 2 நாளாக தொடர் மழை காரணமாக சேலம் மாவட்டம் எடப்பாடியார் வட்டாட்சியர் அலுவலகம் சுற்றி மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அங்குள்ள மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. தமிழகத்தில் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் கனத்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் நேற்று இரவு 384.60 மில்லிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. குறிப்பாக மாவட்டத்தில் அதிகபட்சமாக எடப்பாடியில் 88.4 மில்லிமீட்டர் ஆனது மழை பெய்திருக்கிறது. விடிய விடிய குட்டி தீர்த்த கனமழை காரணமாக எடப்பாடி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் குளம் போல் தேங்கி இருக்கின்றன. குறிப்பாக தற்போது கடந்த 2 நாட்களாக இடைவிடாது குட்டிச்சிட்ட கனமழை காரணமாக எடப்பாடியில் பெரும்பாலான குடியிருப்புகளை மழை நீர் வெள்ளம் போல் சூழ்ந்து இருக்கிறது. அது மட்டுமல்லாது எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலக வளாகமும் கூட தற்போது மழைநீர் முழுவதும் சூழ்ந்து நிற்கக்கூடிய நிலை இருந்து வருகிறது. இதன் காரணமாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அலுவலகத்திற்கு உள்ளே சென்று கையெழுத்திட முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதேபோல் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கூட வெளியே சென்று வர இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் அரசு அலுவலக வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களும் கூட தண்ணீரில் தற்போது தத்தளித்தபடி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அப்பகுதியில் பெரும்பாலான குடியிருப்புகளும் தற்போது மழைநீர் சூழ்ந்திருப்பதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்த வண்ணம் இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விளை நிலங்களும் கூட தொடர் கனமழையின் காரணமாக தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. ஏராளமான வாழை மரங்களும் முறிந்து சேதம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது தேர்தல் நேரம் என்பதன் காரணமாக அரசு அதிகாரிகள் பெரும்பாலானோர் தேர்தல் பணியிலேயே ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் தற்போது குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கக்கூடிய தண்ணீரை போர்க்கால அடிப்படையில் அகற்றுவதற்கான உரிய நடவடிக்கைகளை தொடர்புடைய அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சலோமி, தொடர்ந்து இரண்டாவது நாளாக பெய்த கனமழையால் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார். சுதன், வணக்கம். 2 நாளாக தொடர் மழை காரணமாக சேலம் மாவட்டம் எடப்பாடியார் வட்டாட்சியர் அலுவலகம் சுற்றி மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அங்குள்ள மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. தமிழகத்தில் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் கனத்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் நேற்று இரவு 384.60 மில்லிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. குறிப்பாக மாவட்டத்தில் அதிகபட்சமாக எடப்பாடியில் 88.4 மில்லிமீட்டர் ஆனது மழை பெய்திருக்கிறது. விடிய விடிய குட்டி தீர்த்த கனமழை காரணமாக எடப்பாடி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் குளம் போல் தேங்கி இருக்கின்றன. குறிப்பாக தற்போது கடந்த 2 நாட்களாக இடைவிடாது குட்டிச்சிட்ட கனமழை காரணமாக எடப்பாடியில் பெரும்பாலான குடியிருப்புகளை மழை நீர் வெள்ளம் போல் சூழ்ந்து இருக்கிறது. அது மட்டுமல்லாது எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலக வளாகமும் கூட தற்போது மழைநீர் முழுவதும் சூழ்ந்து நிற்கக்கூடிய நிலை இருந்து வருகிறது. இதன் காரணமாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அலுவலகத்திற்கு உள்ளே சென்று கையெழுத்திட முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதேபோல் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கூட வெளியே சென்று வர இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் அரசு அலுவலக வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களும் கூட தண்ணீரில் தற்போது தத்தளித்தபடி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அப்பகுதியில் பெரும்பாலான குடியிருப்புகளும் தற்போது மழைநீர் சூழ்ந்திருப்பதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்த வண்ணம் இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விளை நிலங்களும் கூட தொடர் கனமழையின் காரணமாக தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. ஏராளமான வாழை மரங்களும் முறிந்து சேதம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது தேர்தல் நேரம் என்பதன் காரணமாக அரசு அதிகாரிகள் பெரும்பாலானோர் தேர்தல் பணியிலேயே ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் தற்போது குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கக்கூடிய தண்ணீரை போர்க்கால அடிப்படையில் அகற்றுவதற்கான உரிய நடவடிக்கைகளை தொடர்புடைய அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுதன்.